இந்த அளவுக்கு அவர் அரசியல் நாட்டம், அதாவது ப்ரீ பிளான் இல்லாம தான் உள்ள வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்ய நினைத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவர் வந்த பிறகுதான் தெரியுது இது ஒரு பெரிய புதைகுழி. இது உள்ள நம்மளை இழுக்குது. நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லை. ஏன்னா இது போட்டி எடுக்கிற பிஸ்னஸ்னு ஆயிடுச்சு அரசியல். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ எடுக்கலாம். இங்கே வந்து பணம் தேவை. அப்போ தான் ஒவ்வொரு பணக்கார வீட்லையும் போய் சாப்பிட்டா 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு தேர்தல் நிதி 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறாரு. இல்லை, இது நம்மளை இதை விட்டுட்டும் நம்ம வெளியே வர முடியாது. அந்த அவர் சிக்கான பிறகு திரும்ப வரும்போதெல்லாம் ஹி வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். அதுதான் கடைசி நேரத்தில் அவரை வந்து வாங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னதுக்கு அவர் இப்படின்னு கையை காட்டினாராம். துணவு கொண்டு வரும் போதே யாருமே ஒத்துக்கலையே. இதுக்கெல்லாம் நான் 40 கோடி ஆகும், எங்கே இருக்குது, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. நீ எவ்வளோ ஆகும்னு சொல்லு, பணத்தை கொடுக்குறது நான், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அவர் கொண்டு வந்ததை நம்ம இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நியாயமான ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். இப்போ நடிகர்கள் நாடாண்டார்கள் அப்படின்னா தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு பக்கம் என்டிஆர் அவர்கள். அந்த என்டிஆர் எம்ஜிஆர் அவர்களோட நட்புறவு எப்படிப்பட்டது? நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பு. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியலை. குறிப்பாக இப்போ டெல்லி கணேஷ் அவர்கள் சமீபத்தில் இறந்து போனார். அவரை கூட ஒரு மேடையில் அவர் சரியான முறையில் கௌரவப்படுத்தியதாக ஒரு செய்தி. எம்ஜிஆர் நடிகர்ன்றதை விட்டுன்னு ஒரு சிஎம் கையால் வாங்குகிறோம், இத்தனை கேமராமேன் நிற்கிறாங்க, ஒரு ஆளாக ஃப்ளாஷ் பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவர் முகம் வாடிடுச்சு. அப்போ தான் டெல்லி கணேஷ்க்கு தெரியுது தான் யார், அவர் யாருன்னு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எம்ஜிஆர் பற்றி 21 நூல்களும் சேர்த்து மொத்தம் 106 நூல்கள் எழுதி மொழிபெயர்த்து பதிப்பித்த முனைவர் திருமதி ராஜேஸ்வரி செல்லையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த அளவுக்கு அவர் அரசியல் நாட்டம், அதாவது ப்ரீ பிளான் இல்லாம தான் உள்ள வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்ய நினைத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் வந்த பிறகுதான் தெரியுது இது ஒரு பெரிய புதைகுழி. இது உள்ள நம்மளை இழுக்குது. நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லை. ஏன்னா நம்ம மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்த லஞ்சத்திலையும் ஊழல்லையும் மூழ்கி போன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அதிகாரிகள், அப்புறம் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சி கட்சிக்கு வர்றவங்க, அந்த சாதாரண தொண்டர்கள் இல்லை. 67 அண்ணா முதலமைச்சராகிறாரு. அதுவே இட் இஸ் டூ ஏர்லின்றார் அவர். ஏர்லின்னு சொல்லிட்டு அவருக்கு மாலை வர்றவங்ககிட்ட எல்லாம் இந்த மாலைக்கு சொந்தக்காரர் குண்டு சுட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில், அவருக்கு தான் இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்ன்றார். ஏன்னா அவருடைய அந்த குண்டு சுட்ட படம்லாம் ஒட்டுன பிறகு மக்கள் ஒரு பச்சாதாபத்தில் எம்ஜிஆருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ஓட்டு போட்டாங்க திமுகவுக்குன்னு அண்ணா நம்பினார். அதனால தான் இட் இஸ் டூ ஏர்லின்றாரு. நாங்கள் இந்த தடவை ஜெயிப்போம்னு நினைக்கல. எம்ஆர் ராதா செய்த புண்ணியம் எம்ஜிஆரை சுட்டதில் மக்கள் வந்து அப்படியே அனுதாபால எங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவர் தான், அவருக்கு போய் மாலையை போடுங்க அப்படின்றார். அந்த அளவுக்கு அவர் எம்ஜிஆரை மதிக்கிறார். ஆனால் கலைஞர் வரும்போது 69 அண்ணா இறந்துடுறாரு. அப்புறம் 71 எலெக்ஷன் வருது. அப்போல்லாம் வந்து 77 தான் எம்ஜிஆர் வந்துடுறாருல. அந்த ஒரு எலெக்ஷனுக்கு தான் அண்ணா இல்லாமல் கலைஞருக்கு எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. 77 அண்ணா திமுக ஜெயிக்கும் போது எம்ஜிஆர் நிறுத்தின ஆட்கள்லாம் பொட்டி கடைக்காரன், மீன் விற்கிறவன், இந்த மாதிரி ஆட்கள். ஒரு பொட்டி கடைக்காரர் வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் தொகுதியில் இந்தவர் தான் பெரிய பணக்காரரு, நல்லா செலவழிப்பார், ஜெயிச்சிருவார், அதனால் அவரை நிறுத்துவோம்னே அப்படின்றாரு. எதுக்கு அவரை நிறுத்த? நீ நில்லு, நீ தானே இவ்வளோ நாளும் பாடுபட்ட, மக்களுக்கு நல்லது செய்யணும் நீ தானே நினைக்கிற. அவர் பணக்காரரை நிறுத்தினா திரும்ப சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பார், நீ நில்லு அப்படின்றாரு. அண்ணே நான் எப்படி நிற்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, என் கையில் 10 காசு இல்லைன்னு. நீ நிற்கலை, ராமச்சந்திரன் நிற்கிறான் அந்த தொகுதியில், நான் வர்றேன் அப்படின்ட்டு. இந்த தொகுதியில் இவர் கிருஷ்ணன் என்னமோ அவர் பேர், இவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க, இங்கே அவர் நிற்கலை நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. அமோக வெற்றி. அதே மாதிரி மீன் சப்ளை பண்ணுறவர், இந்த மாதிரி சாதாரண ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு. என்ன ஆகுதுன்னா அடுத்து 79 அவர் கட்சி ஆனால் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கல்ல,
அதுக்கு பிறகு வரும்போது இந்த பழைய ஆட்களுக்கெல்லாம் அவர் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷனில் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க கையிலெல்லாம் காசு இல்லை. இவங்க 2 வருஷத்தில் ஒன்றும் சம்பாதிக்கவும் இல்லை. அதாவது போட்டி எடுக்கிற பிஸ்னஸ்ன்னு ஆயிடுச்சு அரசியல். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ எடுக்கலாம். அப்போ வந்து இவர் நினச்ச மாதிரி இல்லை அரசியல். இங்கே வந்து பணம் தேவை. அப்போ தான் ஒவ்வொரு பணக்கார வீட்லேயும் போய் சாப்பிட்டா 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு தேர்தல் நிதி 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறாரு. வாங்கினா அடுத்து அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டால் அவர் செய்யணும் தானே. அப்போ இவர் மாட்டிக்கிறாருல. அப்போ தான் தெரியுது அது நினைச்சது மாதிரி இல்லை. இது நம்மளை இதை விட்டுட்டும் நம்ம வெளியே வர முடியாது. புலிவால் பிடிச்ச நாயர் கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கல, அதுதான் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மாட்டேன் நான் போகிறேன்னு சொன்னால் எல்லாரும் ஐயய்ய உனக்கு தான் நடிகனுக்கு நாடாள தெரியுமான்னு கேட்டோம்ல, உனக்கு முடியலைல, நீ என்னத்துக்கு இதுக்கு வந்தன்னு கேலி பேசுவாங்க. மக்களும் நம்மளை வந்து கேலி பேசுவாங்க. மக்கள் மத்தியில் நம்ம ஏற்படுத்தின நம்பிக்கையெல்லாம் வீணாக போயிடும். சரி, நம்ம இதில் இருந்தே நம்ம சமாளிப்போம். நமக்கு அதிகாரம் இருக்குது மக்களுக்கு நன்மை செய்ய, அதை நம்ம செய்வோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கோஷ்டி இருக்குது பாருங்கள், இந்த கட்சிக்காரங்க அதிகாரிக, இவங்களை வந்து நம்ம வேறு மாதிரி தான் டீல் பண்ணணும். இவங்க படித்தவங்க இவங்கெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு நினைக்கக்கூடாது. சிலர் செய்வாங்க, சிலர் வந்து தன்னுடைய சுயலாபத்தை மட்டுமே சிந்திக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அது அவருக்கு பெரிய சவாலாக இருக்குது. அந்த அவர் சிக்கான பிறகு திரும்ப வரும்போதெல்லாம் ஹி வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். அதுதான் கடைசி நேரத்தில் அவரை வந்து வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்னதுக்கு அவர் இப்படின்னு கையை காட்டினாராம். வேண்டாம் நான் மேலே போகிறேன், இனி நான் பழச்செல்லாம் உயிரோடு இருக்க விரும்பலை அப்படின்ற அளவுக்கு அவர் வெக்ஸ் ஆகிட்டார். எப்போவுமே வயசானவங்கள ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டா செகண்ட் டைம் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்து அவங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பிட வைக்க பேச, அது எல்லாமே குறைஞ்சிரும். அப்புறம் என்னத்துக்கு வாழணுன்ற நினப்பு வந்துடும். அதனால் அவர் நினச்சது எல்லாம் நடக்கலை. இப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பித்தார், உலக தமிழ் சங்கம் ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்னா, உலகத்தில் இருக்கிற தமிழறிஞர்கள்லாம் வந்து இங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ணணும்னாரு. இங்கே இந்த இடம் வந்து ஒரு நலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி உலக தமிழறிஞர்கள்லாம் வந்து சேர்ற ஒரு வேடந்தங்கள் மாதிரி இருக்கணும்னு. அப்படியெல்லாம் இல்லை. அப்போது அவர் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. எதுவும் இல்லை, சிலது நடக்கலை. ஆனால் அவர் நினச்ச மாதிரி நடந்த ஒரே ஒரு விஷயம், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துருச்சு. ஒன்று தனியார் பள்ளி, அப்புறம் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் கொண்டு வந்தது. இவர் மத்தியான சோறு, இப்போ கூட ரோபோட்டிக்ஸ் ஒருத்தர் வந்து அது பின்னாடி ஸ்க்ரீனில் ஸ்டாலின் படம் தான் இருந்துச்சு. அவர் பேசினார். பேசும்போது நான் ஸ்கூலுக்கு போனதே ஒரு வேளை சத்துணவுக்காகத்தான்னாரு. அப்போ அந்த சத்துணவு போட்டதுனால ஸ்கூலுக்கு வந்தவங்க நிறையா பேர், அதில் படித்து பெரிய ஆளானவங்க, ரோபோட்டிக்ஸ்லாம் இன்ஜினியர் அப்படி பெரிய ஃபாரின் கம்பெனியெல்லாம் வச்சவங்க. மீதி பேர் வந்து ஓரளவுக்கு படித்து, இன்றைக்கி நீங்கள் இந்த ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன் இவங்களெல்லாம் பாருங்கள், நல்ல சம்பாத்தியம். இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 10,000 20,000 30,000 தான். ஆனால் இந்த டெக்னிக்கல் ஜாப்ஸில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3,000 4,000 சம்பாதிக்கிறாங்க, வருஷத்துக்கு 1 லட்சம். அவங்க 10th படிச்சுட்டு ஐடிஐயா அந்த இது படிச்சிருப்பாங்க, தொழில்நுட்பம் அந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவர் காலத்தில் ஏற்படுத்திய கல்வி புரட்சி, அது தனியார்னு மட்டும் இல்லை, முதல்ல சாப்பாடு போட்டது. அது சத்துணவு வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சத்துணவு மையம் இருந்துச்சுல, அதில் வந்து அந்த பகுதி வாழ் முதியவர்களுக்கும் மத்தியானம் சத்துணவு போட்டாங்க, வயசானவங்களுக்கு. இப்போ அவங்கெல்லாம் எங்கே வந்து உட்காடுறாங்கன்னா, கோயிலில் அன்னதானத்துக்கு வந்து உட்காடுறாங்க, வரிசையாக உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு போக தான் பக்தர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குது. அப்போ வந்து சத்துணவு மையத்தில் அவங்களுக்கும் சேர்த்து, இந்த பகுதியில் எத்தனை பேர் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு, அதாவது எல்லாருக்கும் கிடையாது, ஆதரவற்ற முதியவர்களுக்கு அவங்களுக்கு இங்கே சமைச்சிடுறாங்க, சேர்த்து சமைப்பாங்க. அந்த சமயம் நான் வந்து சத்துணவு திட்டம் பற்றி ஒரு ஓரங்க நாடகம் போட்டி வச்சாங்க ஸ்டேட் லெவலில். அது எழுதி நான் வந்து மெடல் வாங்கியிருக்கேன். அதனால் அந்த ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் வைக்கணும்னு 4 மாத குழந்தையிலேருந்து 18 வயசு வரைக்கும் சாப்பாடு, அப்புறம் வயதானவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு வந்து வேஷ்டி சேலை, அப்புறம் மாதம் 100 ரூபா, ஒரு வெத்தலை வாக்கு போட, ஒரு காப்பி குடிக்க, ஒரு பேர பிள்ளைங்க வந்தால் ஒரு 8 அணா 1 ரூபான்னு கொடுக்க. அந்த மாதிரி வந்து அவர் எல்லா தரப்பு மக்களையும் கவனிச்சுக்கிட்டாரு. இந்த கல்வி புரட்சி அவர் காலத்தில் மிகப்பெரியது. அப்போ வந்து
தனியார் கல்லூரிகள் ஏற்படுத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, 25% ஃப்ரீ சீட்டு கொடுக்கணுன்றார். இப்போ ஃப்ரீ சீட்டெல்லாம் ஏமாத்துறாங்க. என்னென்ன வகையில் ஏமாத்துறாங்கன்னு நம்ம நிறையா படங்கள் பார்க்குறோம். இப்போ அவர் மட்டும் நல்லது நினச்சா முடியாதுல்ல, எல்லாரும் நினைக்கணும்ல. ஒரு அரசாங்கம்ன்றது அது மட்டும் கிடையாது, மக்கள் அதுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு தான். இப்போ இருக்கிற அந்த கல்லூரி தாளாளர், மற்ற கல்லூரி வச்சுருக்கிறவங்க நினைக்கணும், மக்கள் படிக்கணும், அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்தாதான். அப்போ அந்த 25 சீட்டு ஃப்ரீ சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதுவுமே தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ரொம்ப தெரியும். பரவாயில்ல, கூட்டு வந்து விடுங்க, நம்ம ஃப்ரீயாகவே படிக்க வைப்போம் அப்படின்றாங்க. என்னமோ தாராளமாக அவங்க ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி. ஒருத்தர் என்கிட்ட சொல்லுவார், மேடம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு அப்படின்னாரு. சார் அவங்க ஃப்ரீ சீட் கொடுக்கணும்ல, 25% கொடுக்கணும்ல, அப்புறம் என்னமோ அவங்க பையிலேருந்து பாக்கெட்லேருந்து காசு எடுத்து இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி பேசுகிறீங்க. இல்லை மேடம், அந்த பொண்ணு ஒன்றும் கட்ட வேணாம். ஐயோ சொல்கிறத கேளுங்க, அவங்க ஃப்ரீ சீட்டு 25% கொடுக்கணும். அதை வந்து வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பெரிய நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க, கொடையாளி மாதிரி. அப்படி கிடையாது, சட்டப்படி அவங்க கொடுக்கணும். அதெல்லாம் அவர் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததை நம்ம இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நியாயமான ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ சீட்டு கிடைக்கும். இல்லை, கல்வியில் காமராஜருக்கு அப்புறம் அந்த திட்டத்தை சரியாக நடத்தியிருக்காரு எம்ஜிஆர். நல்லா கொண்டு வந்தார். அது சாப்பாடு போட்டது, படிக்க வச்சது, ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் ஆரம்பித்தது அவங்களுக்கு. இன்றைக்கி அதனால வந்து எல்லாருக்கும் வேலை 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 இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது. ஒரு வீட்டில் 3 பேர்னா 3 பேருக்கு வேலை இருக்குது, 3 வண்டி நிற்கிது, 2 வீடு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சாதாரண மீனியல் ஜாப்ஸ் பார்க்குறதுக்கு ஆள் கிடைக்காம வடநாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க. வடக்கன்ஸ் வந்துட்டாங்கன்னா எங்கே வந்திருக்காங்க? அந்த வேலைக்கெல்லாம் நம்மக்கிட்ட இங்கே ஆள் இல்லை. யாரும் வேலையேற்று போய் சும்மா தெருவில் உட்காந்துக்கிட்டுலாம் இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் ஏற்படுத்திய கல்வி தொழில் புரட்சி தான் இன்றைக்கி எல்லாருக்கும் வேலை, லோனு, வாடகை, வீடு, வாடகை இல்லாமல் வீடு, பைக்கு. அவங்களுக்கு அடுத்த பிள்ளைங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சமூக உயர்வு கொண்டு வந்தது அது வந்து எம்ஜிஆர் நினைச்சது நடந்துச்சு. ஓகே மேம், இப்போ நடிகர்கள் நாடாண்டார்கள் அப்படின்னா தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு பக்கம் என்டிஆர் அவர்கள். அந்த என்டிஆர் எம்ஜிஆர் அவங்களோட அந்த நட்புறவு எப்படிப்பட்டது? நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பு. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி அவரால் வந்து தாக்கு பிடிக்க முடியலை. ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து மக்களோட சேர்ந்த ஹிஸ்ட்ரி இல்லை, அது ஒரு மாயை. இவரை சாமின்னு நினச்சவங்க. ஆனால் மனிதர்னு பார்க்கும்போது அவ்வளவு செய்ய முடியலை அவரால். அவங்களுடைய அந்த தேவைகளை, நம்பிக்கையை நிறைவு செய்ய முடியலை. எம்ஜிஆரால் அது முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கேட்குறீங்கல்ல, இன்றைக்கி வர்ற நடிகர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. என்டிஆராலேயே அது முடியலை. இல்லை, என்டிஆர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் நடந்த ஒரு கலந்துரையாடலில் சுவாரஸ்யமான ஒரு கலந்துரையாடலாம் எதை நீங்கள் பார்ப்பீங்க? நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தது தெலுங்கு கங்கை திட்டம். அது எப்போனா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் கேட்குறாரு. அன்னைக்கு பதவி ஏற்க போகிறாரு. பதவி ஏற்க போகும்போது காலையிலேயே என்டிஆர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த க்ரூ ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சர் குழுவோடு இங்கே வர்றாரு. ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகணும். போய் திரும்ப ஃப்ளைட்டில் போய் அவங்க ஒரு 11:30 என்னமோ பதவி ஏற்கணும். அப்போ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது, சென்னைக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு நிறையா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உங்கள் தண்ணியை இங்கே வரைக்கும் விட்டிங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் வெட்டிக்கிடுவோம் கால்வாய், நீங்கள் கொஞ்சம் கால்வாய் வெட்டி தண்ணியை கொண்டு வந்து விட்டிங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் வெட்டிக்கிடுவோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, சரிங்க உங்களுக்கு செய்யாததா அப்படின்ட்டு அன்னகாருன்னு கூப்பிடுவார். உங்களுக்கு செய்யாததானே, அவங்கெல்லாம் இங்கே படித்தவங்க தானே, தெலுங்கு நடிகர்கள் எல்லாரும் இங்கே படித்தவங்க தான், இங்கே தான் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, இங்கே தான் அவங்களுக்கு ஸ்டூடியோ இருந்துச்சு. பின்னாடி தான் அவங்க அன்னபூர்ணி ஸ்டூடியோ அது இதுன்னு அங்கே போய் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்போது அப்படி சொன்ன உடனே அவர் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் பேசி, அந்த நேரம் கொஞ்சம் இந்திரா காந்தி எம்ஜிஆரோட கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இந்த நேரம் சேர்த்துருவோம், 2 மாநில ஒற்றுமையும் இந்திரா காந்தியினுடைய தலைமையில் நடந்ததாக இருக்கட்டும்னு அவர் ஒரு கல்லில் 3 காய் அடித்த மாதிரி சென்னைக்கு தண்ணீரும் கிடைக்கணும், என்டிஆருக்கு ஒரு நல்ல பேர், என்டிஆருடைய நட்பும் போற்றப்படணும், மத்திய அரசோட நமக்கு ஒரு இணக்கமாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அதை இது பண்ணுறாரு. அதில் தான் சென்னைக்கு அந்த தெலுங்கு கங்கை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அதில் நல்ல தண்ணீர் கிடச்சிது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்து ரெயின் ஹார்வெஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த நேரம் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சது அவர் தான். அதளவுக்கு நட்புறவு ரொம்ப பலமாக இருந்திருக்கு அப்போ இல்லதே. அவர் நிலத்துக்கு இது வயலுக்கு தண்ணி வேணும்னா குண்டுராவு வீட்டுக்கு போவார். போய் அங்கே தண்ணி இல்லாமல் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டார். விக்கல்
வருது. அண்ணே தண்ணி குடிங்கண்ணே தண்ணி குடிங்கண்ணேன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இவர் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாரு, அப்புறம் எப்படி நான் குடிக்கன்றாரு. அண்ணே தண்ணி குடிங்கண்ணே. அப்புறம் புரிஞ்சிருது காவேரி தண்ணி இதுதான் அவர் சொல்கிறாருன்னு. கொடுக்குறேன் குடிங்கண்ணே, முதல்ல நீங்கள் தண்ணி குடிங்கன்னு. அப்புறம் தண்ணி குடித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காவேரி தண்ணியை திறந்து விடுங்க, கடைமடை பகுதிகள்லாம் காஞ்சி போய் கிடக்குது அப்படின்றாங்க. உடனே சரின்னு கொஞ்சம் அது அங்கேயும் எதிர்ப்பு இருக்கும்ல. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேயே அந்த வாட்டாள் நாகராஜன் வந்து எம்ஜிஆரை சந்தித்து எம்ஜிஆர் கூப்பிட்டு நீ என்ன ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் ஊர் ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. எம்பி ராஜம்மா உங்கள் ராஜ்குமார் வந்து எங்கள் தர்மபுரிக்காரர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதனால் ஒழுங்காயிரு அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்புகிறாரு. அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சமாதானமாக போகிற மாதிரி. பட் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க, கடமடை பகுதி வரைக்கும் காவேரி தண்ணி போச்சு, விவசாயம் நல்லா இருக்குது. அவர் வந்து எல்லார்ட்டையும் அன்பாக பேசி ஒரு நல்ல நட்புரை. இவர் மேலே அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு இருந்துச்சு. எம்ஜிஆர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, எம்ஜிஆர் நம்ம வீட்டில் சாப்பிட்றாரு, நானும் ஒரு சிஎம் அவரும் ஒரு சிஎம் அப்படின்னு நினைக்கல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு தனிப்பட்ட ஒரு கவர்ச்சி, ஒரு அன்பு, அந்த ஒரு பிரேமைன்றாங்கல்ல, அப்படி ஒரு காதல் அவர் மேலே இருந்தனால அவங்கெல்லாம். அவர் குண்டுராவெல்லாம் எம்ஜிஆர்னே அவர் பேரையே போட்டுக்கிடுவாராம். எம் குண்டுராவ் ஜிஆரில் அவர் பேரை எம்ஜிஆர்னே போட்டுக்கிடுவாராம் அந்த தொப்பியெல்லாம் வச்சு. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் மேலே ஒரு அண்டை மாநிலங்களோடு எம்ஜிஆருக்கு ரொம்ப நட்பு பாசம், யார்கிட்டையும் மோதுறதில்ல. இப்போ ஜெயலலிதாலாம் கர்நாடகாவில் தண்ணிக்காக போராடி சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே அவன் என்ன உடனே ட்ரிபியூனல் பேச்சை கேட்டு தண்ணி கொடுத்துட்டான். இந்த அம்மா வந்து ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட் உள்ளவங்க, எப்போ பார்த்தாலும் நான் தான் நிற்பாங்க. அவர் அப்படி இல்லை, பிரச்சனை வருதுன்னா அப்படியே மெதுவாக கன்வின்சிங்காக பேச தெரிஞ்சவர் எம்ஜிஆர். அதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டியினுடைய ஒரு தன்மை, ஒரு குவாலிட்டி. நினைவாற்றல், தன்மையாக பேசுகிறது, அப்டேட்டடாக இருக்கிறது. அப்புறம் இது எல்லாமே பேஸ்ட் அப்பான் ஹியூமனிட்டி. மக்கள் மேலே ஒரு அன்பு இருக்கணும், அதை நடைமுறைப்படுத்துகிற துணிவு இருக்கணும். அதுக்கு இப்போ சத்துணவு கொண்டு வரும் போதே யாருமே ஒத்துக்கலையே, இதுக்கெல்லாம் நான் 40 கோடி ஆகும், எங்கே இருக்குது, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. நீ எவ்வளோ ஆகும்னு சொல்லு, பணத்தை கொடுக்குறது நான், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், நானில் கொண்டு வந்துடுறேன்னு உடனே சத்துணவு நிதி கொடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுறாரு. எல்லா நடிகர்களும் ஆளுக்கு 10 லட்சம் 1 லட்சம் ரூபா இப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 40 கோடி போதுமா, நடத்தும் அப்படின்ட்டார். அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு தென்னாவட்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா, எல்லாருக்கும் மத்தியானம். இப்போ அதை ஃபாலோ பண்ணி ஸ்டாலின் காலை சாப்பாடு போடுறாரா? அன்னைக்கு அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவுன்னு சொல்லி கேலி பண்ண கலைஞருடைய மகன்தான் இன்னைக்கு வந்து காலை சாப்பாடு போடணும், பிள்ளைய காலையில் சாப்பிடாம வருது. அப்போ என்னென்னா அந்த ஸ்கீம் வந்து தூக்கி போட முடியலை. அம்மா உணவகம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதை வேண்டாம் எடுத்துருவோம், கலைஞர் உணவகம் அதெல்லாம் வேண்டாம் அவர் சொல்லிட்டார். அது நல்ல பேரோடு போய்கிட்டு இருக்கு, அதில் கை வச்சோம்னா நம்ம பேர் கட்டு போயிடும். அதனால நம்ம வேறு ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம். இப்போ கலைஞர் லைப்ரரி கொண்டு வர்றாங்க, அது அவங்கெல்லாம் யாரும் செய்யாதது. நம்ம புது ஸ்கீம்ஸு கலைஞர் பேரில் கொண்டு தவிர்க்கப்படாத ஒன்று, அது நல்லா போய்கிட்டு இருக்குது. அதில் நம்ம கை வச்சோம்னா மக்களுடைய அதிருப்திக்கு ஆளாயிருவோம். முதல் தடவை சத்துணவை எதிர்த்து பேசிய கலைஞர் கூட 2வது எலெக்ஷனில் சத்துணவை பற்றி பேசாதீங்கப்பா, அது மக்கள் ஆதரவு பெற்ற ஸ்கீம் ஆயிடுச்சு, நம்ம எதிர்த்து பேசினோம்னா நம்ம மக்கள் விரோதிகள் ஆயிடுவோம்ட்டார். இப்போ பாருங்கள், அது இன் அடிஷன் டு தட் இப்போ காலை சாப்பாடு வந்துருச்சு. அதனால் வந்து எம்ஜிஆர்டைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து வளர்ச்சி அடைந்து ஆதரவு பெருகுமே தவிர எதையுமே தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் வந்து அவர் மரியாதை கொடுக்கறது, ஒருத்தர் கிடைக்க வேண்டிய கௌரவத்தை மிகச் சிறப்பாக கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக இப்போ டெல்லி கணேசன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போனார், அவரை கூட ஒரு மேடையில் அவர் சரியான முறையில் கௌரவப்படுத்தியதாக ஒரு செய்தி, அதை எப்படி மேம்? அதாவது அப்போது எம்ஜிஆரை வந்து டார்லிங் ஆஃப் த மாசஸ் தான், மக்கள் திலகம். ஆனால் இவர் ஏதோ படிக்காதவங்க, பாமரர்கள், ஏழை பங்காளன் இவங்களெல்லாம் ஏமாத்துறாரு நடித்து. இதெல்லாம் பொய், இதெல்லாம் விளம்பரத்துக்கு. இவர் தர்மம் பண்ணுறதெல்லாம் வந்து வருமான வரி ஏய்ப்புக்காக அல்லது விளம்பரத்துக்காக, அதுக்கு தான் ஷோ சொன்னார். அவர் விளம்பரத்துக்காகவே பண்ணுறாரு, வருமான வரி ஏய்ப்புக்காக பண்ணுறாருனா கூட அப்படி வேறு எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டார். ஷோலாம் எம்ஜிஆருக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒன்றும் கிடையாது. நடுவில் 10 வருஷமும் எம்ஜிஆரை தாறுமாறாக கிழிச்சது துக்ளக்கில் ஷோ தான். ஆனாலும் இந்த ஒரு இது முதல்லலாம் அதை அவர் சப்போர்ட் பண்ணல, இந்த சத்துணவை. அப்புறம் அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார், எம்ஜிஆருடைய அந்த ஸ்கீமை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், பின்னாடி நான் அதை உணரும் போது எனக்கு அது தெரியலை, ரொம்ப காலம் நான் அதை புரிஞ்சுக்கல அப்படின்றாரு.
அவர் புரிஞ்சுக்கல, படித்தவர், வக்கீல், பெரிய சாணக்கியர். ஆனால் எம்ஜிஆருக்கு அது புரிஞ்சிருக்குல்ல, அப்போ அவர் தானே கெட்டிக்காரரு. அப்போது அந்த காலத்தில் என்னென்னா, எம்ஜிஆர்னால் ஏதோ படிக்காத கூட்டத்தை சேர்ந்த நடிகர். சிவாஜி ரசிகர்கள்லாம் ரொம்ப படித்தவங்க. ஏன்னா அவர் டாக்டர், இன்ஜினியர் அப்படி இப்படின்ட்டு ஒரு காங்கிரஸில் இருந்தார். அப்போ அது ஒரு ரீசன். திமுகன்றது ஏதோ ஏழைப்பாளைகளோட கட்சி, காங்கிரஸ்ன்றது ஊர் பெருந்தனக்காரர்கள், பெருங்குடிக்காரர்கள், மேட்டிமைக்காரர்கள் அல்லது உயர்ந்த ஜாதி என்று அழைக்கப்படுகின்ற ஆதிக்க சாதியினர், அவங்களுடைய கட்சின்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொத்தெல்லாம் நாட்டுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்த காரணத்தினால படித்தவங்க, ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சிவாஜி ரசிகர் அல்லது காங்கிரஸ்காரர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கிற வேளையில் இவர் டெல்லி கணேஷ் இன்னும் சிலர்லாம் வந்து எம்ஜிஆர் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாடகம்லாம் நடத்துவாங்கள்ல, பெரிய பெரிய நாடக கம்பெனிலாம், அவங்கெல்லாம் ஒரு டைப்பு. அவங்க பெரிய அறிவுஜீவிகள் மாதிரி. எம்ஜிஆர்லாம் வந்து இந்த படிக்காத கூட்டம் தான் எம்ஜிஆரை ரசிக்கும் இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த காங்கிரஸை வந்து ஏதோ சிறுபான்மையினர் கட்சி, தலித் கட்சி மாதிரி அதுக்கு கலர் பூசிட்டு இப்போ பிஜேபி வந்து ஆதிக்க சாதியினர் கட்சியாக மாறிடுச்சு. இப்போ அதுவும் மாறிடுச்சு. அப்போ வந்து ஆதிக்க சாதியினர் கட்சி காங்கிரஸ், ஆதிக்க சாதியினருக்கு பிரியமானவர் சிவாஜி கணேசன். அப்போ இவங்கெல்லாம் படித்தவங்க எல்லோரும் சிவாஜியை தான் ரசிப்பாங்க, எம்ஜிஆரை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அது நம்ம இப்போ நான் வந்து எம்ஜிஆர் ரசிகைன்னு சொன்னாலே என்னையவே இந்த அப்படி பார்ப்பாங்க, எது என்னது அப்படின்வாங்க. இப்போ அதை விடுங்க. அப்போது இவருக்கு பிடிக்காது. இவர் பசி படத்தில் நடிச்சிருக்காரு, அதில் தான் அவார்டு கிடைக்குது. ஸ்டேஜுக்கு அவர் பாட்டுக்கு வர்றாரு, வந்த உடனே எம்ஜிஆர் அவார்டு கொடுக்குறாரு, வாங்குறாரு. ஒரே ஒரு ஆள் சும்மா பேருக்கு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிறாரு. அப்போ தான் டெல்லி கணேஷ் உணர்றாரு, என்னடா அது மேடையில் வந்துட்டோம், எம்ஜிஆர் கையால் வாங்குகிறோம், எம்ஜிஆர் சிஎம், எம்ஜிஆர் நடிகர்ன்றதை விட்டுங்க, ஒரு சிஎம் கையால் வாங்குகிறோம், இத்தனை கேமராமேன் நிற்கிறாங்க, ஒரு ஆளாக ஃப்ளாஷ் பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவர் முகம் வாடிடுச்சு. மேடையில் நிற்கும் போது அவமானமாக இருக்கும்ல, இத்தனை கேமராமேன் இதுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் பளிச்சுன்னு எடுக்கிறவங்க நம்மளை பார்த்த உடனே ஒருத்தனுமே கண்டுக்க மாட்டேன்றானே அப்படின்ட்டு. அப்போ அந்த அவர் முக மாற்றத்தை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் வந்து ரொம்ப நுண்ணறிவு மிக்கவர். நுண்ணறிவுனா அவர் ஒரு பி வாசு ஒரு இதில் சொல்லியிருப்பார், அவருக்கு புடதியில் தான் கண் இருக்கான்னு தெரியலை, நான் ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பின உடனே ஓகேவான்னு என்னை பார்த்து கேட்டார், நான் அதை கவனிச்சேன்றதை அவர் எப்படி கவனிச்சாருன்னே தெரிலன்னுவாங்க. இந்த லிப்சிங்க் ஆகாத ஒரு காட்சி வாசு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அயோட்டா ஆஃப் த செகண்ட்னுல அதில் கண்டுபிடிச்சிருவார். உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே தோளில் கை போட்டு கிட்ட அணைச்சி நிப்பாட்டுறாரு டெல்லி கணேசன். நிப்பாட்டினோன்னு எல்லாரும் அடிக்கிறாங்க. என்னன்னா எம்ஜிஆருக்கு வேண்டியவர், அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு வேண்டாதவர். அது டெல்லி கணேஷ்க்கும் எம்ஜிஆருக்கும் பெரிய ஒற்றுமை ஒன்றும் பிடிப்பெல்லாம் கிடையாது. ஏதோ 10-11 அவர் வாங்கிட்டு போகிறாரு, அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால வர்றாரு வாங்குறாரு. நின்ன கேமராமேன் எம்ஜிஆர் தோளில் கை போட்டோன்னு, ஓ எம்ஜிஆருக்கு வேண்டியவரா, எம்ஜிஆரே தோளில் கை போடுறாரு, அவ்வளோ ஃப்ளாஷ் அடிக்குது. அப்போ தான் டெல்லி கணேஷ்க்கு தெரியுது தான் யார், அவர் யாருன்னு. அவர் ஒரு சிஎம் மட்டும் கிடையாது, மக்கள் ஆதரவு பெற்றவர். இந்த கேமராக்காரவங்களுக்கு அவருடைய கனெக்டேஷன் புரியுது, ஏய் எடுங்கப்பா அப்படின்றாரு. புரிஞ்ச உடனே எல்லாரும் மடமடன்னு எடுக்கிறாங்க. பேசாமல் இருந்திருக்கலாம்ல, அவங்க ஒரு 2 பேர் மட்டும் பேருக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. ஓ இவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா, அவர் தோளில் கை வச்சோன்னு இவ்வளோ பேர் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு இறங்கிடுறாரு. அப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்கிறாரு. எம்ஜிஆர் இறங்கி போகும்போது அவர் ஒரு ஓரமாக நிற்கிறாரு, இங்கே வான்னு கூப்பிட்டு தோளில் கை வச்சு, உன்னை பற்றி இந்த மேடையில் நான் அதிகம் பேச முடியலை, நான் இன்னொரு மேடையில் பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போவும் டெல்லி கணேஷ் நினைக்கிறாரு, நம்மளை பற்றி ஒரு வார்த்தை பேசலையே இவர்னு நான் நினச்சேன். என் முக வாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. பேசுகிற நேரம் மறந்துருக்கும், ஒவ்வொரு நடிகராக பற்றி தான் சொல்லியிருப்பார், மறந்துருக்கும். அப்போது வந்து அவரை கூப்பிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த மேடையில் நான் உன்னை பற்றி நல்லா பேசுகிறேன் அப்படின்னோன்னு அவருக்கு மனசு குளிர்ச்சி.
அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பெரியவங்களை சந்திச்சிருக்கேன், ஆனால் எம்ஜிஆர் கூட இருக்க ஃபோட்டோ மட்டும்தான் மாட்டியிருக்கேன். அதே மாதிரி நிறையா பேர் எம்ஜிஆர் கூட வந்து எஸ்என் லட்சுமி வந்து விவசாயி படத்தில், விவசாயி இல்லை தொழிலாளி படத்தில் அப்படி காலை கட்டி பிடிப்பார் எம்ஜிஆர். அந்த அம்மா நிற்பாங்க, இந்த இடத்துல அந்த முழங்கால கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ தான் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. அவருடைய அந்த அன்பு பாசம் அதெல்லாம் உண்மையானது. பருத்தி வீரனில் சொல்லுவான்ல, அந்த கார்த்தியை பார்த்து அவங்க சித்தப்பா சொல்லுவாப்புல, அந்த பிள்ளை பாசம் உண்மையானதுடா அப்படின்னு. அந்த மாதிரி எம்ஜிஆருடைய பாசம் வந்து உண்மையானது. பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.